எல்லாமே பொய் வாக்குறுதி கொடுக்கறது பூரா திமுக தான் அப்படின்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் திமுக வந்து 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ப்போம்னு சொல்லிட்டு 4 லட்சம் மனுக்கள் மேலே வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒன்று கூட நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இந்த மாதிரி மனு வாங்குறது அதில் 100% நிறைவேற்றிட்டோம்னு புருடா விடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய கட்டுக்கதை தெரியுமா? அப்படி நிறைவேற்றிட்டாங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு இடத்துல கூட அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக இது எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ நடக்கக்கூடாது. ஆனால் இத்தனை வருஷத்தில் எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம்? அப்போ மனுவெல்லாம் ஒன்றும் சரி பண்ணலன்னு தானே அர்த்தம். 100% பண்ணிட்டோம்னு சொல்கிறது பொய் தானே? அப்போ இவ்வளோ போராட்டம் எதுக்கு நடக்குது அப்படின்னு லாஜிக்கலான கேள்வியை முன்வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கறது பூராமல் வெறும் பொய் வாக்குறுதிகள் தான். சும்மா மக்களை அப்போதைக்கு கவர்றதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்திருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சீமான் அவர்கள். இல்லை அவங்க குறை கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தவொடனே தீர்க்கிறேன்னாங்க. வெட்டிகளை வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டா நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் வருது? புறாமே ஒரு ஏமாற்று ஒரு வெற்று வாக்குறுதி வெற்று அறிவிப்பு, அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும்.